சமீபத்தில் வேல்முருகன் அவர்கள் 2020 சீமான் அவர்களோட கூட்டணி பேச்சுவார்த்தை போனோம். அப்போ திமுக கூட்டணி போய் பங்கு பெற்று சட்டமன்றத்தில் போகணும் சீமான் அவர்கள் தான் என்னை அனுப்பி வச்சேன்னு சொல்லியிருக்காரு. இது எதுவும் தேர்தல் யுக்தியா பார்க்கலாம்? யுக்திலாம் அப்படிலாம் அலைபேசியில பேசிக்கிட்டதான். இது முழுக்க பேசணுமா என்ன? அவர் பேசுற மாதிரியே நான் பேசணுமா என்ன? சரி, அவர் சொல்லிட்டார்ல, தொடங்கிட்டார்ல, நான் முடிக்கிறேன். அதாவது அவர் எங்கள் ஐயா விட்டு பிரிஞ்சு வர்றதுக்கு ஒரு இது பண்ணும்போது, அப்போ கட்சி ஆரம்பிக்க போகும்போது எங்கள் அண்ணன் என்கிட்ட சில வேலைகளை கொடுத்து அனுப்பும்போது, குளத்தூர் மணியன்னா எங்கள் மாமா சாகுல் கமீது, அவர், நாங்கள் 4 பேரும் அவர் வீட்டில் உட்காந்து பேசணும். அப்போ நான் எங்கள் அண்ணனை தலைமையேற்க கூப்பிட்டேன். யார? என்னால், நான் சின்ன பையன், இப்போ இருக்கிறது இல்லை, 15 வருஷத்துக்கு முன்னாடி சில வேலைகளை கொடுத்து அனுப்பும்போது எங்கள் தலைவர், அதை நான் எனக்கு ஒரு என்ன இருந்தாலும் அச்சம் இருந்தது, நமக்கு இப்போ அனுபவம் இல்லை அப்படின்னா போய் அவரை கூப்பிட்டேன். நான் மூத்தவரைன்னு தான் கூப்பிடுவேன் எங்கள் அண்ணனை. அவர், நான் ரொம்ப நாளாக இதில் இருந்துட்டேன், நீங்கள் பண்ணுங்க, நான் அவனா பின்னாடி இருந்து பண்ணேன், குளத்தூர் மணி என்ன இது பண்ணிட்டேன். எங்கள் மாமா எனக்கு முழு ஆதரவு, சாகுல் கமீது. அப்போ என் ரத்தம் தானே கூப்பிடு, நீங்கள் வா, நீ எனக்கு, ஏன்னா நீ 2 முறை எம்எல்ஏ இருந்துட்டேன், உனக்கு இந்த அரசியல் தெரியும், நீ இது பண்ண. இல்லை ரத்தம், நான் எப்படி போடுறது, நான் இருக்கேன், நான் பின்னாடி இருந்து எல்லா உதவியும் செய்கிறேன்ட்டார். அப்புறம் நான் வழி இல்லாமல் இதை தொடங்கிட்டேன். அந்த சூழல்லாம் அவர் வெளியில் வர்றதுக்கு பல காரணங்கள் இருந்தது. திருப்பி எங்கள் ஐயா போய் காங்கிரஸ் திமுக கூட்டணி வைக்கும்போது வெளியில் வான்னு சொன்னால் இப்போ அவர் வரல. அதுக்கப்புறம் அவர் ஏதோ ஒரு சூழ்நிலை வெளியில் வந்த பிறகு போய் கூப்பிட்டேன், நீங்கள் வாங்க எங்கள் தலை, சரி வா நம்ம கூட சேர்ந்து எல்லாம் செய்யலாம். அவர் வரல. அதுக்கப்புறம் தனி இயக்கம் கண்டுட்டார். ஆனாலும் நாங்கள் எங்கள் உறவு அப்படியே தான் போயிட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு நேரத்தில் நான் வீட்டில் இருந்தால் இப்போ அழைச்சி பேசினார். ரத்தன் அந்த மாதிரி தினகரனோட கூட்டணிக்கு போகலாமான்னு கேட்டார். அவருக்கு இது என்னன்னா எம்எல்ஏ ஆகணும், எம்எல்ஏ இருந்தவர் சட்டமன்ற உறுப்பினர் ஆகலைன்னா எனக்கு பாதுகாப்பு இருக்காது, கட்சியை வளர்த்து கொண்டு போகிறது கடினம், அதனால நான் ஆகணும், அதுக்கு என்ன பண்ணுறது, நான் தினகரனோட கூட்டணி போகணுமான்னு. இப்போ எம்எல்ஏ ஆகணுங்கிறத அவர் விருப்பமாக இருந்தது. அப்போ நான் சொன்னேன், நீ எம்எல்ஏ ஆகுதுன்னு நீங்கள் முடிவெடுத்துட்டீங்கன்னா இப்போ தினகரனோட போக வேணாம், அவர் கூட வேணாம், அதுக்கு நீங்கள் திமுக கூட போகலாம். அப்படியே விமர்சனங்கள் வந்தால் அது அப்புறம் பார்த்துக்கலாம், அதுதான் சரியாக இருக்குன்னு நீ விரும்பிட்டீங்கன்னா நீங்கள் அங்கே போங்கன்னு சொன்னது உண்மை. நான் சொன்னேன். அப்போ சொன்னார், இல்லை நான் ஒரு தெரிந்தால் தான் நல்லது, யாருமே ஒன்றும் இல்லாமல், சரி உங்கள் விருப்பம் போங்கன்னு சொன்னேன். அது நான் சொன்னேன். அவர் தினகரன் கூட போகிறேன்னாரு, அதை சொல்லலைன்னு சொல்லியிருக்கணும்ல அவர், அதுக்கு நீ இங்கேயே போகலாம்னு நான் சொன்னேன். அது சொன்னேன். அது போயிருந்தா அவர் அது என்ன ஆயிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அது வேணா நீங்கள் இங்கே போங்கன்னு நான் தான் சொன்னேன். 26 சாத்தியமானு எனக்கு தெரியல. நானே கூட தம்பி கேபிரியலுக்கு கொடுத்துருக்கேன். யார் ஒருங்கிணைக்கிறது, யார் கேட்பா? சரி, நான் கேட்பேன், வேற யார் கேட்பா? சரி, பேசட்டும் பேசட்டும். அதெல்லாம் பேசிட்டு வேண்டியதில்லை, அதெல்லாம் பேசிக்க வேண்டியதில்லை. சரி, அது அவருக்கு இதுல சும்மா இதெல்லாம் எப்படி ஓடுற நதி வெறும் பூக்களை மட்டுமா தூக்கிட்டு ஓடும்? இல்லை, அதெல்லாம் இருக்கும், அதை விடுங்க. இல்லை இல்லை, இப்ப தம்பி கேட்டதுக்கு சொல்லணும்ல. தம்பி அண்ணாமலை நானும் எங்க அண்ணனும் ஓட்ட பொறுக்கிறோம். அவர் யாரோட ஓட்ட பொறுக்க அந்த பேரணியை நடத்தினார். நாங்க 2 பேரும் இஸ்லாமிய மக்களின் ஓட்ட பொறுக்க. அதுல வெளிப்படையா சொல்றேன், என் தலைவன் மேலே ஆணையா சொல்றேன், அவங்க எனக்கு ஓட்டு போட்டதில்லை, இதுவரை போட்டதில்லை, இனி போடுவாங்களாங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். அவங்க 5 கடமையில 6வது கடமை திமுகவுக்கு போடுறதுன்னு முடிவு எடுத்துட்டு இருக்கும்போது, இறை தூதரே திமுகவுக்கு போடாதீங்கன்னாலும் நீங்க இறை தூதரே இல்லைன்னு என் மக்கள் சொல்லுவாங்களே ஒழிய, அது அவங்கள பொறுத்த வரைக்கும் நல்லா பிஜேபியின் பி டீம். அது ஏ டீம் யாருன்னு கேளுங்க. நான் பி டீமா ஏன் ஆனேன்? ஏ டீம் திமுகவா இருக்கிறதுனால நான் பி டீம் ஆயிட்டேன். அதுதான் உண்மை. நீங்க உங்க கேள்வி அதாவது நகத்தை வச்சு கீறி விடுறது ஒண்ணு, சொரிஞ்சு விடுறது ஒண்ணு. சோகமா இது சொரிஞ்சு விடுது, சுகமா சொரிஞ்சு விட்டு தூங்க விடுறது. அதை
எதிர்க்க மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு யாருக்கிட்டையும் வந்து நேர்மை இல்லை, தூய்மை இல்லை. ஒரு அமலாக்கத்துறை சோதனையை போட்டால் என்ன நடக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கு பயந்துக்கிட்டு தான் தமிழ்நாட்டில் நீங்கள் ஆந்திராவில், தெலுங்கானாவில் அவர் சந்திரசேகர் ராவ் மகளுக்கு சோதனை போகுது, ஜார்க்கண்டில் அவர் முதலமைச்சருக்கு போகுது, கெஜ்ரிவாலுக்கு சிறை போகுது. இந்த தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவங்க சார்ந்தவங்களுக்கு அந்த குடும்பத்தை பற்றி எந்த விசாரணையும் போகல அமலாக்கத்துறைனா அப்போ ஒரு அனுசரிப்பு இருக்குது தானே. அதை பேசி பேச வேண்டிய நீங்க பேசல, இப்ப நான் பேசி இது பயன் இல்லை. சும்மா வர போய் தம்பி, அவர் 1000 இருந்தாலும் அவர் எனக்கு தம்பி, அதோட விடுங்க. அவரை போய் சும்மா ஆகுனா இழுத்து கொண்டு வந்து நீங்க ஏன் திமுக உண்மையிலே யாருக்கு பயப்படுது? யாருக்கு பயப்படுது? அதிமுக கூட இல்லை. எனக்கு தான் அதை ஆடியோ ரிலீஸ் பண்ணும், அங்க போயிருச்சுங்க. ஒரு 2 பேர் நான் விரட்டி விட்டா அதை சேர்த்து வச்சுக்கிட்டு 2000 பேர் சேர்ந்தார்கள் கூண்டோட காலி. அது அப்படி இப்படின்னு ஏதோ பண்ணிட்டு அதை விட்டு தொலைங்க. நீங்க உங்களுக்கு ஒன்று சொல்றேன், என்னை எதிர்க்கிற எல்லாரும் என் எதிரிகள் இல்லை. நான் யாரை எதிர்க்கிறேனோ அவங்க தான் என் எதிரி. நான் பிறக்கும் போதே கருவில் இருக்கும்போது இவன் தான் எதிரின்னு குறிச்சுதான் பிரசவமானேன். அதனால நீங்க இனிமேல் எனக்கு ஒரு எதிரி பிறந்து வர வேண்டிய தேவையில்லை, ஏற்கனவே ஃபிக்ஸ். அதை போய் பேசிக்க வேண்டியதில்லை. பயப்பில்லையா? நான் கேட்கறது பதில் சொல்லுங்க. பயப்பில்லை அப்படித்தானே? பயப்பில்லை. தினார் அமைச்சர் 2 பேர் உட்கார்ந்துக்கிட்டு யாருன்னே தெரியாத 2 பேர் கட்சியை விட்டு விலகினார்கள், 1000 பேர் இணைந்தார்கள். எனக்கே இவன்லாம் யாருன்னு தெரியலையே, கட்சியை நடத்துற எனக்கே தெரியல. அவனெல்லாம் சேர்த்துக்கிட்டு பேட்டி, தினார் பேட்டி. இப்போ பயன்தானே? ஒரு காவல்துறை அதிகாரியை வச்சுக்கிட்டு எல்லாரும் செல்போனையும் பறிச்சுக்கிட்டு வழக்க போட்டு ஆடியோ வெளியிட்டு முன்னாடியெல்லாம் சினிமாவுக்கு தான் ஆடியோ வெளியிட்டாங்க, இப்பதான் அரசியலுக்கு ஆடியோ வெளியிடுறதெல்லாம் நடக்குது. இதெல்லாம் பயம் இல்லாம இருக்குது. பயம் இல்லாம என் சின்னத்தை எடுத்தீங்க, பயம் இல்லாம எனக்கு என்ன ரைடு விட்டீங்க என்ன பண்ணீங்க? ரைடு விட்டீங்களா? என்ன பண்ணீங்க? நடவடிக்கை சும்மா அச்சுறுத்தணும். எதுக்கு 6 தேர்தலை சந்திச்சவன் ஒரு விவசாய சின்னத்தை வச்சு அவனை அவசரமா அந்த சின்னத்தை நீங்க எடுத்தீங்க? பயந்தானே? அப்புறம் இப்ப என்ன பண்ணுவீங்க? இப்ப நான் அங்கீகரிக்கப்பட்ட 7 விழுக்காடு வச்சிருந்தேன், 1 விழுக்காடு தான் விவசாய குடுன்னு வாங்கினேன்னா என்ன பண்ணிருவீங்க? சும்மா ஏதாவது பொதுவா குடுகுடுப்பக்காரன் என்னைக்காவது கெட்ட காலம் பிறக்குதுன்னு அடிப்பானா? அவன் எல்லாத்துக்கும் நல்ல காலம் தான் பிறக்கும். வீட்டுல அப்பா செத்து அழுதுகிட்டு இருந்தாலும் வீட்டு வாசல் நின்று நல்ல காலம் பிறக்குது தான் அடிப்பான். வேணா நீங்க வேணா பாருங்க. எதுக்காக சாதகம் இருக்கு? ஆக சிறந்த ஆட்சி இதுவரைக்கும் இருந்த முதலமைச்சர்கள் தி ஒஸ்ட் சீஃப் மினிஸ்டர் இவர் தான். ஆட்சி இது யாராவது ஏதாவது எடுத்து சொல்லுங்க. நான் ஒரு கேள்வி கேட்கிட்டா, கூட்டணி வைக்கணும் அப்படின்னா எதுக்கு தனியா கட்சி ஆரம்பிக்கிறீங்க? எல்லாரும் எதுக்கு தனித்தனியா கட்சி வச்சிருக்கீங்க? இப்ப நீங்க கூட்டணிக்கு போறீங்க, எதுக்கு தனியா கட்சி வச்சிருக்கீங்க? எந்த கட்சியோட கூட்டணிக்கு போறீங்க? அந்த கட்சியில போய் சேர்ந்துட்டு போயிட வேண்டியதானே? தனித்தனியா கட்சிகள் எதற்கு? என்ன பிரச்சனை? எதுக்காக தனி கட்சி? எதுக்கு தனி கட்சி? தனித்தனி வியாபாரமா இல்ல தனித்தனி லட்சிய கட்சி? எதுக்கு கட்சி கேட்டா கட்சியை காப்பாற்றணும். கட்சியை காப்பாத்துறதே உங்களுக்கு லட்சியம் ஆகி போனால் எந்த லட்சியத்தை காப்பாற்ற கட்சி ஆரம்பித்தீர்கள்? பதில் யார்கிட்ட இருக்கு? கூட்டணிக்கு போனா கூடி கொள்ளையடிச்சா சரியாயிருமா? எந்த கட்சியோட கூட்டணிக்கு போவீங்க? எதுக்கு கட்சி ஆரம்பிச்சீங்க? இந்த கட்சிகள் இருந்து மாற்று, இந்த கட்சிகள்லாம் சரியில்லை, மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு திருப்பி அந்த கட்சியோட சேர்ந்து என்ன நல்லது செய்வீங்க? இப்ப குப்பையை வேகமா அல்றாங்களே, அது யாருக்காக அல்றாங்க? பேனா சில வைக்காம இருக்கு, யாருக்காக இருக்கு? சென்னையில பல இடங்களை வீடை இடிக்க போய் இடிக்காம திரும்பி வந்திருக்காங்களே, யாருக்காக இருக்கு? பரந்தூர் விமான நிலையம் இன்னும் கட்டப்படாம அப்படியே இருக்கு, யாருக்காக இருக்கு? 8 வழிச்சாலை யாருக்காக போடாம இருக்கு? யாருக்காக? எங்களுக்காக தான்.
என்ன சாதிக்கிறீங்க? 36 லட்சம் பேர் ஓட்டுக்கு ₹1 வாங்காம 36 லட்சம் பேர் உண்மை நேர்மையா நல்ல அரசியல் வரணும்னு எண்ணத்துல வாக்கு செலுத்தின அந்த மக்கள் அப்படின்னா அது மாறுதல் தானே. எந்த அரசியல் பின்புலம் இல்லாத எளிய பிள்ளைகள் தேர்தலில் 117 பெண்கள் 117 ஆண்கள் போட்டியிட்டு 8 விழுக்காடு அங்கீகாரத்தை பெற்று ஒரு அங்கீகாரம் பெற்ற அரசியல் கட்சியா வர முடியும். பணம் இருக்கவன் தான் அரசியல் செய்ய முடியும். அதை மாற்றி இல்லை, நாட்டுக்கு மக்களுக்கும் சேவை செய்ய வேண்டும்ங்கிற மனம் இருக்கவன் அரசியல் செய்ய முடியுங்கிறது சாதனை தானே, சாதனை தானே. அப்புறம் வென்று அதிகாரத்துக்கு வந்துட்டீங்க, என்ன பண்ணீங்க ஒண்ணு சொல்லுங்க. எம்எல்ஏ ஆயிட்டீங்க ஒண்ணு. இந்த அவர் கேட்டார்ல, எங்க ரத்த வேல்முருகனே சொல்றாரு, 3.5 வருஷம் பொறுத்துட்டேன், என் தொகுதிக்கு ஒண்ணுமே செய்யல. இதுக்கே எம்எல்ஏ ஆகணும்? பேச்சு கொடுத்துருக்காருல்ல, எதுக்கு எம்எல்ஏ ஆகணும்? அப்போ அந்த கட்சியில போயிட்டீங்க, கூட்டணி வச்சுட்டீங்க, அதிகாரத்துக்கு வந்துட்டீங்க, எம்எல்ஏ ஆயிட்டீங்க, சொந்த தொகுதிக்கு ஒண்ணும் செய்ய முடியல, புலம்புரியல. அப்ப ஏன் போகணும்? நீங்க போராடினா நடக்க மாட்டுது. ஆனா நான் தனிச்சு நின்று நாங்க போராடும் போது அது கவனிக்கப்படுது, வேகமா பேசப்படுது.